ரெடி ஆகணுமா? ரெடியாக எனக்கு தான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. ஏன் தான் என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களோ தெரியல. இன்னைக்கு நான் போகாட்டா ஒரு நாள் சம்பளம் வேற எனக்கு போயிடும். அப்புறம் கடன் வாங்கினதெல்லாம் யார் அடைக்கவா? இவங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கொஞ்சம் கூட என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர வேணான்னு சொல்லுங்கன்ட்டு. அதுக்கு மீதி அம்மா இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா அப்ப எனக்கு என்ன மரியாதை இந்த வீட்டுல? பூமாரி என்னதான் பண்ணுவா நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு தானே நான் முடிவெடுத்திருக்கேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. இவங்கெல்லாம் மண்டைக்குள்ள என்னதான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து திணிக்கிறாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு எவன் வந்தானோ அவனுக்கு கல்லடிதான். மலரு, என்ன மலரு, இந்த சேலைக்கு இந்த கலர் நெக்லஸ் நல்லா இருக்கும்ல, மேட்சா இருக்கு பத்தியா? இதை என்ன போட்டுக்கிறியா? எம்மா பேசாம தூக்கிட்டு போயிடுங்க. சும்மா கடுப்பு கடுப்பிட்டு இருக்காதீங்க. ஏன்டி எப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஒழுங்கா போட்டு ரெடி ஆகு. என்ன பேசாம வச்சிருக்க சாரி எல்லாத்தையும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. சீக்கிரம் ரெடி ஆகுடி. தூர பேரு பாத்துக்கோ. கடுப்பு கடுப்பிட்டு இருக்காத. நான் தான் உன்கிட்ட சொல்லி தானே இருக்கேன் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லுன்ட்டு. அதுக்கு மீதி வர சொல்லியிருக்கேன்னா நான் வந்து நிக்கணுமோ? அதெல்லாம் நிக்கலாம் முடியாது. மலரு, நீ அம்மா வச்ச நல்லா கேப்பில்லடி. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் நல்லது தானே சொல்றேன். மாப்பிள்ளை நல்ல பெரிய இடமா, நல்ல வீட்டு மாப்பிள்ளை, புரியுதா? உன்னை நல்லா பாத்துப்பாங்க. ஆமா, இப்படியே தான் வந்து பூமாரிக்கிட்டேயே ஐஸ் வச்சிங்க. கடைசியில என்ன ஆச்சு? கடைசியில அவன் நம்ம வீட்டுல வந்து இருந்ததான் மிச்சம். அதே கதையை என்கிட்ட வேற சொல்லிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு போயிடுங்க. நான்லாம் ரெடி ஆக முடியாது. மலரு, பூமாரி கதை வேற. அந்த ஆள் அப்படி பண்ணிட்டான்னா அதுக்காக எல்லாருமே அப்படி இருப்பாங்க? நான் தெரியாம தான் கேட்க. நான் கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க இந்த வீட்டுல? பூமாரியோட படிப்பு என்ன ஆகும்? அட லூசு, இதுக்காண்டிதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் உன் அப்பா பாத்துக்கிடுவாருடி. சும்மா போயிடு. கடுப்பு கலப்பாத சொல்லிட்டேன். தேவையில்லாம இன்னைக்கு என்ன பிடிச்சு வச்சு ஒரு நாள் சம்பளம் போயிடுச்சு எனக்கு. மலரு, நீ இதுமே வேலையெல்லாம் ஒன்றும் போக வேணாம் சரியா? வீட்டோட இரு. ஆமா ஆமா, வீட்டோட இருக்கத்தான். சும்மா பேசாதீங்கம்மா. பிராக்டிக்கலா என்ன இருக்கோ அதை பேசுங்க. சும்மா கனவுலே மிதந்துட்டு இருக்கீங்களா? பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா? பணக்கார வீட்டு மாப்பிள்ள ஒழுங்கா இதை எடுத்துட்டு ஓடிடுங்க. இல்லைன்னு வைங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேவையில்லாம கோவப்படுற மலர். இந்த நெக்லஸ் உனக்கு அழகா இருக்கும். இதை போட்டு இந்த நெத்தி சுடி இந்த கம்மல் எல்லாம் போட்டா அழகா இருப்படி. அப்படியா? அப்ப நீங்களே போட்டுக்கோங்க. அத்தனையும் ரொம்ப அழகா இருப்பீங்க. ஏன்டி மலர் இப்படி எல்லாம் பேசுற? ஏன் இப்படி கோவப்படுற? அம்மா பேச்ச கேளடி. ஆமா ஆமா, கேட்கத்தான். உங்ககிட்ட நான் சொல்லி தானே இருக்கேன் மாப்பிள்ள வரக்கூடாதுன்ட்டு. அதுக்கு மீறி உங்க இஷ்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் மட்டும் தலையாட்டணுமோ? இல்ல மலரு, பூமாரி கேட்டதுக்கு நீ சரின்னு. சரின்னா என்ன பழிய தூக்கி போடுறீங்க? நான் எப்ப சரின்னு? இல்லடி, பூமாரி சொன்னா நீ சரின்னு தானே சொல்லுவேன்னு நினைச்சுதான் நான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆட்களை வர சொல்லியிருக்கேன். நீ என்னன்னு பார்த்தா நான் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க. இங்க பாரு மலர், நீ சும்மா வந்து பாரு. மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சாதான் நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன், புரியுதா? அப்படியா? நாங்க இதை நம்பணும். என்ன மலர், நீ இன்னுமா ரெடியாகாம இருக்க? ஹேர் ஸ்டைல் எப்போ மாதிரி பண்ணிக்கிறியா இல்ல நீயும் ஏதாவது பண்ணவா? ஆமா ஆமா, இப்ப அந்த ஹேர் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம் பாரு. ஆமாடி பூமாரி, இவ ஏன்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? என்னாச்சு மலர், ஏன் ரெடியாகாம உட்கார்ந்துருக்க? மலரு, இங்க பாருடி, உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு நீ முதல்ல சொல்லிடு. மாப்பிள்ளை பார்த்தோன்னு உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுடி, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பூமாரி, அம்மா பேசுறதெல்லாம் கேட்டில? நான் இல்லாம நீங்க 2 பேரும் எப்படிடி இங்க இருப்பீங்க? நீ இப்போதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிற பூமாரி. ஒரு மாதம் ஃபீஸ் கட்டாமல் இருந்ததுக்கே மேம் எவ்வளோ திட்டாங்கன்னு வருத்தப்பட்டேன். இப்போ இப்படியெல்லாம் ஆகும்னு நினச்சோம்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணம் ஆகி நான் அந்த வீட்டை விட்டே போயிடுவேன். கல்யாணம் ஆகி போனா என்ன மலர்? இப்போ நீ என்னையே பார்த்துட்டு இருக்கணும்ட்டு உனக்கு ஒன்றும் தேவை கிடையாதுல்ல. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, நீயாவது சந்தோஷமான வாழ்க்கை வாழண்டி. என்ன பூமாரி பேசுற? உன்னை இப்படி விட்டுட்டு நான் போகணும்னு சொல்றியா? இன்னும் 3 வருஷம் தானே பூமாரி, நீ படிச்சு முடி. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சும்மா வாயை மூடுடி. 3 வருஷம் இருக்க போறாளா? 3 வருஷம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுக்குள்ள? பின்ன வேற என்ன பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டை விட்டு உங்க எல்லாரையும் விட்டு நான் மட்டும் போகணுமா? உங்களை கஷ்டப்பட வச்சுட்டுலாம் நான் போக மாட்டேன். பூமாரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீட்டை விட்டே போவேன். இங்க பாரு மலரு, ஒழுங்கா எல்லாத்தையும் உடுத்துட்டு ரெடியாகி நிக்கிறேன். அம்மா ஸ்தானத்துல பேசாம நானும் சரி சரின்னுட்டு உன்கிட்ட சரி நீ சரிப்பட்டு வருவேன்ட்டு பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா திமிருல நடந்துட்டு இருக்க. நான் என்ன சொல்றேனோ அதான் இந்த வீட்டுல நடக்கணும் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் போட்டுட்டு ரெடியாகி மாப்பிள்ளை முன்னாடி வந்து நிக்கிறேன். இந்த கல்யாணம் எப்படி நான் நடந்தாகணும். இல்லைன்னு வை, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்காள்வ ஆளுக்கு? இதெல்லாம் தேவையா உனக்கு? அம்மா எப்படி கோவப்பட்டு போறாங்கன்னு பாரு. நீயும் சும்மா அம்மாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீ பேசுறது எல்லாமே தப்பாதான் இருக்கு. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்காக நீ 4 வருஷம் கல்யாணத்தை தள்ளி போடுறேன்னு சொல்ற. இது பெரிய தப்பு இல்லையா?
ஒருத்தி எப்படியோ போயிட்டா, வீடு பக்கமே வர்றது கிடையாது. அவ வந்தாலும் அம்மா சேர்க்க போறது இல்ல, அந்த நிலைமையில இருக்கு. இப்ப நீயும் கல்யாணம் ஆகாம வீட்லயே இருக்க போறியா? என் வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. அப்ப அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீயாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கையில கல்யாணம் ஆகி போனா அம்மா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல. அதையே நீ நினைக்க மாட்டேங்க. நீ நல்லா படிச்சு நல்ல வேலை பார்க்குற பிள்ளை தானே, உனக்கு நான் அட்வைஸ் பண்ணணுமா? சும்மா இதையே சொல்லாத பூமாரி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் பூமாரி அம்மா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க? உன் படிப்புக்காக தானே நான் சொல்கிறேன். சா, நேற்று அந்த ஆள் வந்து என்னெல்லாம் பேசிட்டு போனான். அவன் முன்னாடி நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் பூமாரி. அதான் இப்போ என் கண்ணுக்குள்ளே இருக்குது. சா, அதெல்லாம் நடக்கும் மலர். நீ ரெடியாகு. உன் கல்யாணத்தினால எதுவும் நடக்காம நிக்காது, புரியுதா? நீயும் கல்யாணம் ஆகு, நானும் படிக்கிறேன். எப்படியாச்சும் என் படிப்புக்கு யார் மூலமாவது உதவி கிடைக்கும். நீ ஏன் அதை நினைச்சு கவலைப்படுற? ஆமாம், அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்க நம்ம சொந்தக்காரங்க. யார் அப்படி இருக்காங்க அள்ளி கொடுக்கறதுக்கு? சொந்தக்காரங்கள்லேருந்து ஒருத்தனும் உதவி செய்ய மாட்டான், அது நல்லா தெரிஞ்ச விஷயம். அப்புறம் எப்படி உதவி செய்யாட்டா என்ன? நானே வேலைக்கு போய் நானே சம்பாதிச்சு நானே காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கிறேன். அதான் இப்போ பார்ட் டைம் ஜாப்னு நிறைய வந்துட்டுல. நம்மள மாதிரி இருக்க ஆட்களுக்கு சும்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு இல்லாமல் வேலைக்கு போனோம்னா கண்டிப்பாக அது உதவும். ஆமாம், பார்ட் டைம் ஜாப்லேயும் அப்படியே உனக்கு அள்ளி கொடுத்துருவாங்க பேரு. அதை வச்சு நீ உன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்கிறிய? இதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா உனக்கு? நான் என்னத்தையும் பண்ணிட்டு போகிறேன். அம்மாவுக்கு இல்லாத கவலையை உனக்கு இருக்க போது. நீ ஒழுங்கா ரெடியாகு. என்ன பூமாரி இப்படி டக்குன்னு சொல்லிட்டேன்? உன்னை பற்றின கவலை எனக்கு இருக்காதா? என்னை பற்றியே நீ கவலைப்பட்டுட்டு உன் வாழ்க்கையை இழக்க போறியா? இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறேன்னுங்கிறியா? அப்போ எங்கே போய் மாப்பிள்ளை கிடைப்பாங்களா? இங்கே பாரு, ஒழுங்கா அந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ. உனக்கு வர்ற மாப்பிள்ளை நல்லா பிடிக்கும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது. எவன் வரானோ வரட்டும், அவனுக்கு இன்னைக்கு கல்லடி கன்ஃபார்ம் தான், பார்த்துக்கோ. தேவையில்லாமல் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காதே. ஒழுங்கா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வழியை பாரு. சே, சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கில்ல. இருக்கட்டும், அவன் முன்னாடி ஏதாவது சொன்னாதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும். இங்க பாரு, அவர் முன்னாடி ஏதாவது நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, அம்மாவும் நானும் அப்புறமா உன்கிட்ட பேசவே மாட்டோம் சொல்லிட்டேன். ஏன் பூமாரி, இந்த வீட்டில் என் கல்யாணத்தை பற்றி அதுக்குண்டான கரெக்டான விஷயத்தை பற்றி முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இல்லையா? என்னை விட உங்கள் 2 பேருக்கும் தான் அதிக உரிமை இருக்கா? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கவே மாட்டேங்கிங்க. காதில் வாங்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க, அப்படி தானே? நாங்க உன் நல்லதுக்கு சொல்றோம், நீ உன் கெடுதலுக்குல சொல்ற. அதை எப்படி நாங்க கேட்க முடியும்? அம்மாவை கோவப்படுத்தாம இஞ்சி சீக்கிரமா ரெடி ஆகு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வந்துருவாங்களாம். அப்ப இப்படி போய் நின்னேன்னு வச்சுக்கோ, உன்னை அவங்களுக்கு பிடிக்காம போயிட போகுது. போகட்டுமே, போனாப்புல இப்போ என்னவா? சும்மா வாயெல்லாம் பேசாத, ஒழுங்கா ரெடி ஆகு. புரிஞ்சுக்க மாட்டேங்கில. கண்டிப்பாக கஷ்டம்தான் பூமாரி படுவீங்க நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா. ஏன் மலர், உன் தலைமையில தான் எல்லாம் ஓடுதுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் அப்பா இருக்காங்கல்ல, அப்பா பார்த்துக்கிடுவாங்க. நீ ஒழுங்கா ரெடியாகு. சும்மா பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது. சும்மா ரெடியாகு. சே, புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்கப்பா. ஏய் பூமாரி, நில்லு பூமாரி. ஒழுங்கா ரெடியாகு. ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. நம்ம வீட்டில் கூட நம்ம பேச்ச புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. ரெடியாக தொலைக்கிறேன்.